இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தாயம் திரு அவை பொது காலத்தினுடைய 19வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் அனைத்துமே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த ஆயத்தத்திற்கும் இந்த தயாரிப்புக்கும் நமக்கு அடிப்படையாக இந்த மண்ணுலக வாழ்வில் இருக்க வேண்டியது நம்பிக்கை மற்றும் எதிர்நோக்கு என்பதையும் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அன்புமிக்கவர்களே, பொது காலத்துல இப்படிப்பட்ட ஒரு வாசகமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். எதற்கு ஆயத்தத்தை பற்றியும் அல்லது தயாராக இருத்தலை பற்றியும் எதற்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார் என்று. அன்புமிக்கவர்களே, விழிப்பாக இருத்தல் அல்லது ஆயத்தமாக இருத்தல், தயாராக இருத்தல் என்பது குறிப்பாக நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்துல மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். காரணம், இன்னைக்கு இருக்கிற ஒரு காலச்சூழல் அல்லது இன்னைக்கு இருக்கிற ஒரு மனநிலை என்பது என்ன எதுவும் யாரும் செஞ்சிட முடியாது, நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட அதிகாரம் இருக்கு, அதனால என்னை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற தன்னை பற்றிய ஒரு அதீத உயர்வான எண்ணங்களை கொண்டவர்களாகத்தான் இன்றைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். நாம் காணுகிற இந்த உலக அரசியலை பார்க்கிற நேரத்துல 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற போர், ரஷ்யா உக்ரைன் போர், அல்லது நேற்று கூட இஸ்ரேல் பிரதமர் சொல்லியிருக்கிறார், காசா பகுதியை நாங்கள் முற்றிலுமாக கைப்பற்றாமல் இந்த போரை நிறுத்தப் போவதில்லை என்று. எத்தனை ஆயிரம் மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை நாட்டு தலைவர்கள் இந்த போரை நிறுத்துவதற்காக பேசியிருக்கிறார்கள், எத்தனை முறை திரு தந்தையர்கள் இந்த அவலநிலையை நீக்குமாறு மன்றாடி இருக்கிறார்கள். இருந்தாலும் நான் இந்த போரை முடிக்காமல் ஓயப் போவதில்லை என்று அந்த தலைவர் சொல்லியிருக்கிறார். இப்படி உலகம் முழுவதும் அல்லது இந்தியா முழுவதும் நான் அல்லது என்னால் மட்டும்தான் முடியும் அப்படி என்கிற ஒரு அதீத தன்னம்பிக்கை உள்ளவர்களாகத்தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுனாமி, கொரோனா மற்றும் உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற பல இயற்கை பேரழிவுகள் இவர்களுடைய மனதை இன்னும் மாற்றவில்லை என்பதைத்தான் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கொரோனா நேரத்தில் எத்தனை ஆயிரம் மக்கள், எத்தனை செல்வந்தர்கள் மாண்டு போனார்கள். கடைசியில நாம் சம்பாதித்த இந்த செல்வம், நாம் சேர்த்து வைத்த இந்த பட்டம், பதவி அனைத்தும் இறப்பிற்கு முன்னால எதுவுமே செய்ய முடியாது என்பதை உணர்ந்தும் நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்திலேயே இந்த மண்ணுலகம் நிரந்தரமானது, இந்த மண்ணுலகத்தின் பதவிகள் நிரந்தரமானது என்கிற ஒரு மாயையில வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுடைய மத்தியில தான் இறைவன் நம்மை ஆயத்தமாக இருக்க, எச்சரிக்கையாக இருக்க, தயார் நிலையில இருக்க அழைப்பு விடுக்கிறார். எச்சரிக்கை விடுக்கிற தேவன் தொடக்கத்திலேயே நமக்கான ஆறுதலையும் சொல்லி விடுகிறார். அதாவது, சிறு மந்தையாகி நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்கள் தந்தை உங்களை தன்னுடைய ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொல்லிவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லுகிறார். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள், இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பது இல்லை. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் இதயமும் இருக்கும் அப்படி என்கிற அழகான முத்தாய்ப்பான அறிவுரையை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லித் தருகிறார். அன்புமிக்கவர்களே, புனித தொன்போஸ்கோ அவருடைய வாழ்க்கையில அவருடைய மாணவராக இருந்து பிற்காலத்துல புனிதராக உயர்த்தப்பட்ட சிறுவன் டோம்னிக் சாவியோ ஒரு நாள் விளையாடி கொண்டிருந்த நேரத்துல தொன்போஸ்கோ அவரிடத்துல சென்று, அன்பு மகனே டோம்னிக் சாவியோ, இன்று இரவே இறைவன் உன்னை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டால் இப்பொழுது நீ என்ன செய்வாய் அப்படின்ற கேள்விக்கு அந்த சிறுவன் சிரித்து கொண்டே, நான் தொடர்ந்து விளையாடி கொண்டே இருப்பேன் தந்தையே அப்படின்னு சொன்னாராம். அதற்கான காரணம், தன்னுடைய ஆத்துமா தயார் நிலையில் இருந்தது. எந்த நேரத்திலும் இறைவனை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என்கிற அந்த ஒரு எண்ணம் தான் டோம்னிக் சாவியோவை அந்த வார்த்தையை சொல்ல பயன்படுத்தியது என்று சொல்லுவார்கள். அன்புமிக்கவர்களே, எங்களுடைய சலேசிய பாரம்பரியத்துல ஒவ்வொரு மாதமும் மாதத்தினுடைய முதல் திங்கள் செவ்வாய்க்கிழமையில எங்களுடைய மாத தியானம் இருக்கும். அதை ஆங்கிலத்துல ப்ரிப்பரேஷன் ஃபார் அ ஹாப்பி டெத் அல்லது எக்ஸசைஸ் ஃபார் அ ஹாப்பி டெத் என்று சொல்லுவார்கள். என்ன ஃபாதர், ஒரு மாசம் இறப்புக்கு உங்களே நீங்கள் தயார் செய்கின்றீர்களா அப்படின்னு கேட்கலாம். ஆமா, சலேசிய ஆன்மீகத்துல அந்த ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கள் செவ்வாயில நன்மரண ஆயத்தம் என்று சொல்லி அந்த ஒரு நாளினுடைய மாலை பொழுதை
ஜெபத்திலும் இறை வேண்டலிலும் நல்ல ஒப்புரவு அருட்சாதனம் செய்வதிலும் நாங்கள் செலவிடுவோம். இதற்கான காரணம் எங்களுடைய சபையினுடைய தலைவர் புனித தொன்போஸ்கோ சொல்வது, உங்களுடைய ஆத்துமா எப்பொழுதுமே தயார் நிலையில இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஆயத்த நிலையில இருக்க வேண்டும் என்பதைத்தான். அன்பிமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல எந்த ஒரு பணியாளர் தலைவன் வருகிற நேரத்துல தயார் நிலையோடு ஆயத்த நிலையோடு இருக்கிறானோ அவனுக்கு அந்த தலைவரே பணிவிடை செய்வார். ஆனால் எந்த ஒரு பணியாளர் தயார் நிலையில் இல்லாமல் ஆயத்த நிலையில் இல்லாமல் இருக்கிறாரோ அவர் தண்டிக்கப்படுவார். அப்படி என்கிற 2 எச்சரிக்கை செய்திகளைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தருகிறது. இந்த தயார் நிலையில் இருப்பதற்கு, ஆயத்த நிலையில் இருப்பதற்கு நமக்கு தேவையாக இருப்பது இந்த மண்ணுலகில நம்பிக்கை மற்றும் எதிர்நோக்கு. பல நேரங்களில் இந்த 2 வார்த்தைகளை போட்டு நம்ம குழப்பிக் கொள்வோம். அதற்கான தெளிவை 2வது வாசகம் மிக அழகாக கூறியிருக்கிறது. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்கிற உறுதி என்பதைத்தான் இந்த 2வது வாசகம், அதாவது திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்படி என்றால் இந்த மண்ணுலகில நாம் வாழுகிற பொழுது ஒவ்வொரு நாளிலும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் வாழத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த உதாரணத்தை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு குடும்பத்திலும் தங்களுடைய குழந்தையை அவர்கள் தூக்கி பிடிக்கிற பொழுது குழந்தைகள் மன மகிழ்ச்சியோடும் மகிழ்வோடும் தான் அவர்களுடைய தந்தையுடைய கரத்திற்கு திரும்பி வருவார்களே ஒழிய குழந்தைகளுடைய முகத்துல அச்சத்தையோ பயத்தையோ காண முடியாது. மாறாக அந்நியர்கள் யாராவது குழந்தையை தூக்க வந்தாலே அலறி அழுவார்கள் குழந்தைகள். இதுபோலதான் நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் மன உறுதியும் எதிர்நோக்கும் இருக்க வேண்டும் என்பதையும் இறைவன் இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த மண்ணுலக அன்றாட வாழ்க்கையில நம்முடைய நம்பிக்கைக்கு தளர்ச்சி ஏற்படுத்துகிற வகையில பல காரியங்கள் நடக்கலாம். குடும்பத்துல உறவு நிலைகளில பிளவுகள் ஏற்படலாம், பொருளாதார சிக்கல்கள் ஏற்படலாம், எதிர்பாராத விதமாக நம்முடைய குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய நோய் நம்முடைய குடும்பத்தை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்நோக்கற்ற ஒரு சூழல்ல விட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் இந்த இழப்புகள் எல்லாம் என்னை பொறுத்தவரையில சாதாரண இழப்பு தான். சமீபத்துல குருத்துவத்தை விட்டு வெளியே சென்ற ஒரு நண்பரை சந்திக்க நேர்ந்தது. அவரிடத்துல என்ன ஆச்சு, ஏன் இது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு கேட்ட நேரத்துல, நான் குருத்துவத்தை இழப்பதற்கு முன்னமே 2 வருடத்திற்கு முன்னமே என் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இழந்து விட்டேன். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் கடைசியில குருத்துவத்தை இழந்தேன் அப்படின்னு சொன்னார். அன்புமிக்கவர்களே, இந்த வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் நாம் இழக்கலாம், நம்பிக்கை மட்டும் இழந்துவிடக் கூடாது என்பதையும் இறைவன் இன்றைக்கு வாழ்க்கையின் முக்கிய செய்தியாக நமக்கு தருகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு சொல்லித் தருகிற அழகான பாடம் என்பது, இறைவன் இறுதியில் நம்மை சந்திக்க வருகிற நேரத்துல நம்முடைய நல்வாழ்வின் மூலமாக, நம்பிக்கையின் வாழ்வின் மூலமாக, எதிர்நோக்கின் வாழ்வின் மூலமாக ஆயத்த நிலையில இருக்கின்றோமா, தயார் நிலையில இருக்கின்றோமா, நம்மை பார்த்து நம்முடைய செயல்களுக்காக இறைவன் நம்மை பாராட்டி வெகுமதி கொடுப்பாரா, அல்லது நம்முடைய பாவ மற்றும் இழி செயல்களுக்காக இறைவன் நம்மை தண்டிப்பாரா, அப்படி என்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வண்ணமாக இந்த மண்ணுலகில ஏழையருக்கு கொடுத்து இல்லாதவருக்கு உதவி செய்து கல்வர்கள் திருடி செல்ல முடியாத விண்ணக செல்வத்தை சேர்த்து கொள்ள நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.